Hi all, welcome to this vlog and welcome to my channel. After second baby, ஒரு நாளுமே புதுசா இருக்கு. நிறைய மூட் ஸ்விங்ஸ் அண்ட் நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வந்திருக்கு. லாஸ்ட் வீடியோவில் ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எவ்வளோ ஆச்சுன்றது சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் இன்சூரன்ஸில் நான் எப்படி கிளைம் பண்ணேன், என்னோடய மேக்ஸிமம் அமௌண்ட்டை இன்சூரன்ஸ்லேருந்து நான் எப்படி வாங்கினேன் அண்ட் நானும் ஒரு சில சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லியுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டே vlog எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறேன். பட் காலையில் எழுந்ததும் ஒன்று பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை மைண்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. கேஷியை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புனதுக்கப்புறமா குழந்தை தூங்கும்போது நானும் கூடவே படுத்து தூங்கிடுறேன். பட் என்னால் இதை அவாய்ட் பண்ணவே முடியல. தூங்கி எந்திரிச்சு திரும்ப லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு குழந்தைய குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணிவிட்டு திரும்ப லன்ச் டைம் வந்துடுது. ஸோ என்னோடய ரீசெண்ட் ரொட்டீன் இப்படியே தான் போயிட்டுருக்கு. லைஃப்பில் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே போக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் அவ்வளோ தெரியல, பட் இந்த செகண்ட் ப்ரெக்னென்சியில் ரொம்ப பயங்கரமான மூட் ஸ்விங்ஸ்லாம் வருது. அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் பிபி, சுகர், தைராய்டு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை. பட் ஆஃப்டர் டெலிவரி எனக்கு ஹை பிபி வந்துடுச்சு. டாக்டர்ஸ் டெய்லியுமே டேப்லெட் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் ரீசனே இல்லை. ஏன்னா எனக்கு வீட்டில் அவ்வளோ ஒர்க் கிடையாது, ஆஃபீஸ் ஒர்க் இப்போ கிடையாது. மெயினாக குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னோடய ஒர்க்கு. பட் என்னோடய மைண்டு மட்டும் எதையோ ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருக்குது. எதை பற்றி தான் திங்க் பண்ணுதுன்னு தெரியல. ஒருவேளை இதுவும் என்னோடய பிபி ஷூட்டப் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். பேபியோட டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம், மூமெண்ட் காட்ட போகிறாங்க அண்ட் ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்படியோ எல்லா மாதமுமே ஒரு வேக்சினேஷன் பிளானில் இருக்குது. அண்ட் ஒரு தடவையும் குழந்தைய கூப்பிட்டுட்டு போய் ஊசி போட்டு கூப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ண முடியாது. குழந்தையோட ஹெல்த்துக்காக பண்ணி தான் ஆகணும். அம்மாவுக்குமே தான் இந்த ஃபீலிங்ஸ் புரியும். ஜஸ்ட் ஊசி தானே நினைக்கலாம், பட் ஆனால் அது போடும்போது குழந்தை அழுகிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. என்னோடய மைண்டை எப்படிலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் நானும் ரொம்ப யோசித்து அதுலேயுமே டென்ஷன் ஆகிடுறேன். பட் ஆனால் இப்போதைக்கு நான் கொஞ்சமாக புதுசாக குக்கிங் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் கிச்சனுக்குள்ளே போனதில்லை அவ்வளோ. என்றைக்காவது ரேராக சமைப்பேன், ஒரு யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்து அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் சமைப்பேன். பட் ரெகுலர் குக்கிங் ஃபுல்லாகவே என்னோடய மாமியாரோடது தான். இப்போ என்னோடய மைண்டை கொஞ்சமாக நான் டைவர்ட் பண்ணணுன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. நான் கிச்சனுக்குள்ளே போய் தான் ஆகணும். பட் கிச்சனுக்குள்ளே போய் ரெகுலராக சமைக்கிறதும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, போர் அடிக்குது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பிளான்லாம் பண்ணியிருக்கேன், புதுசாக டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு. இந்த பேன் கேக் மேக்கர் நான் பக்கத்தில் ஒரு ரத்னா ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே வாங்கியிருந்தேன். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த பேன் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான டெம்பரேச்சரில் வைக்கணும். அண்ட் மாவும் ரொம்ப அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்குது. அதிகமாக ஊற்றுனா உள்ளே வேக மாட்டேங்குது. உள்ளே வேகலைன்னு சொல்லிட்டு நம்ம உடனே ஃப்ளிப் பண்ணால் வெளியிலலாம் தீஞ்சிடுது. ஸோ இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் இந்த ஷேப்காக கேஷி வாங்கணும்னு சொல்லியிருந்தான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். எனக்கு கேஷிக்கெலாம் மார்னிங் ரெகுலராக அந்த இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்றது பிடிக்காது. பட் ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே இதுதான் தோசை, இட்லி, உப்புமா, சப்பாத்தி இந்த மாதிரிலாம் தான் சாப்பிடுவாங்க. எனக்கும் கேஷிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, பேன் கேக்கு, ப்ரெட் டோஸ்ட்,
ஆர் வேறு என்னென்ன இருக்கோ பாஸ்தாஸ் இந்த மாதிரில வந்து காலையில் டைமில் சாப்பிட்றது எனக்கும் பிடிக்கும், அவளுக்கும் பிடிக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் தூங்கிட்டேன். ஏன்னா இதுக்கு அடுத்து இன்னும் வந்து எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மைண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக அண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து இன்னொரு ஐடியாவும் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இப்போ வீட்டில் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால மோஸ்ட்லி நைட் ட்ரெஸ் இல்லை நைட்டி அண்ட் ஃபீடிங் ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் தலையெல்லாம் ஒழுங்காக வாடுறது கிடையாது, செல்ஃப் க்ரூமிங் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் திரும்ப என்னோடய லைஃப்பில் வந்து இன்கார்ப்ரேட் பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த மூட் ஸ்விங் ஸ்டாப் ஆகும், என்னோடய மைண்ட் ப்ரெஷர் வந்து கொஞ்சமாக குறையும்னு எனக்கு புரியுது. அதை தான் வந்து நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மதியம் வந்து லன்ச் ரெடி ஆயிடுச்சு. லன்ச் ரெடி ஆனதுமே நானும் கேஷியும் வந்து கடகடன் லன்ச் சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பி போகிறோம். எங்கே போகிறோன்னா எனக்கு வந்து ஹேர் கட் பண்ண தான் போகிறேன். நான் என்னோடய ஃபேஸ்லேயே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று ஐப்ரோ ட்ரிம் பண்ணணும், செகண்ட் வந்து ஹேர் கட் பண்ணணும். மேக்கப்லாம் கூட நான் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இது 2 பண்ணாலே போதும், நான் டக்குன்னு வந்து வெளியில் கிளம்புறதுக்குலாம் எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் என்னோடய ஃபேஸை வந்து கண்ணாடியில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வந்து நல்லா இருக்க மாதிரி தோணும். பட் இதெல்லாம் பண்ணலைன்னா தப்பும் கிடையாது, அது அவங்கவுங்களோட விருப்பம், பண்ணிக்கிறதும் பண்ணாததும். நானும் நிறைய நாள் வந்து ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணாமல் ஹேர் கட் பண்ணாமலாம் தான் இருப்பேன். என்னை நானே இப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய பாடிக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் முடியும். அண்ட் செகண்ட் வந்து என்னோடய மைண்டுக்கும் என்ன பண்ணணும்னு நான் பிளான் பண்ணணும். நீட் சலூன் அப்படின்ற ஒரு சலூனுக்கு தான் போக போகிறோம். சலூன் போகும்போது எங்களோட 2 பிளான், எனக்கு ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது அண்ட் ஹேர் கட் பண்ணுறது. பட் அங்கே போனதுக்கப்புறமா கேஷிக்கும் ஆசை வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. கேஷிக்கு ஹேர் கட் பண்ணுறது வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆனால் பார்லரில் படுக்க வச்சுட்டு மசாஜ் பண்ணிகிட்டே ஹேர் வாஷ் பண்ணுறது, ஆயில் மசாஜ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி குழந்தை பார்க்குற ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அவளுக்கும் பண்ண சொல்லியிருந்தேன். அவளுக்கு வந்து ஹேர் வாஷ் மட்டும் பண்ணி விட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு. என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி லைட்டாக ஒரு ஸ்பா மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு ஹேர் ஸ்பா பண்ணிக்கிட்டேன். கேஷிக்கு ஹேர் கட் பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தால அதனால் நான் அங்கேயே பார்லர்லேயே வந்து லைட்டாக முனையில் இருக்க ஹேர்ஸ் மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டுட சொல்லிட்டேன். ஏன்னா அவள் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக என்னை கட் பண்ண விட மாட்டாள். அவளுக்கு ஹேர் கட் முடித்ததுக்கப்புறமா எனக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் என்னோடய மைண்டில் எப்போவுமே வந்து லேயர் கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் போவேன். இன்றைக்கும் அப்படி தான் போயிருந்தேன். பட் ஆனால் பார்லர்லேயே சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த தடவை வந்து ஸ்டெப் கட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபேஸ்க்கு கொஞ்சம் சூட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கேர்லி ஹேர்ஸ்க்கும் வந்து ஸ்டெப் கட் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபேக்டர்ஸ் என்னோடய ஃபேஸ்க்கு எனக்கு ஸ்டெப் கட் சூட்டான மாதிரி தெரியல. ஹேர் கட் பண்ணது நல்லா இருந்தது, பட் அது என்னோடய ஃபேஸ்க்கு தான் செட் ஆகலை. இன்சூரன்ஸ் பற்றி அப்டேட் பண்ணிடுறேன். இன்சூரன்ஸ் வந்து எனக்கும் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் இருக்குது, என் ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் இருக்குது. அவரோட இன்சூரன்ஸில் 50,000 சி செக்ஷனுக்கு, என்னோடய இன்சூரன்ஸில் 1 lakh. என்னோடய ஆஃபீஸில் கொடுத்த இன்சூரன்ஸ் கம்பெனி நிவாபுப்பா. ஸோ நாங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணது வந்து என்னோடய ஆஃபீஸ் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசைட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். டெலிவரி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் கார்டெல்லாம் காட்டி அதுக்கு என்ன ப்ராசஸோ அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல்லையும் இன்சூரன்ஸ் டெஸ்கில் எல்லாமே செக் பண்ணிவிட்டு
சி செக்ஷனுக்கு மேக்ஸிமம் உங்களோட இதுக்கு வந்து 60,000 கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் என்னோடய இன்சூரன்ஸ் படி 1 lakh வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னேன். அவங்க வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து 60,000 தான் சொல்லிட்டாங்க. நான் உடனே இன்சூரன்ஸில் கால் பண்ணி கேட்டிருந்தேன். இன்சூரன்ஸ்லையும் செக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து 1 lakh தான், பட் நீங்கள் போயிருக்க ஹாஸ்பிட்டலோட எலிஜிபிலிட்டி தான் வந்து 60,000. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சி செக்ஷனுக்குனா இவ்வளோ தான் அவங்களோட மேக்ஸிமம் சார்ஜபிள் அமௌண்ட்டுன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் நார்மல் டெலிவரிக்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் தான் வந்து கிடைக்கும். நீங்கள் வேணால் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஹாஸ்பிட்டலோட எலிஜிபிலிட்டி 1 lakh வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து செக்கப் எல்லாமே இங்கே தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னால் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு இப்போ வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் தேடிட்டுருக்க முடியாது. ஸோ நான் வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் காஸ்ட்டை வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து டெலிவரி பார்த்துக்கலான்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரீஎம்பர்ஸ்மெண்ட், இன்னொன்று வந்து கேஷ்லெஸ். ஸோ ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரண்ட்டாக பே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரிஜினல் பில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி இன்சூரன்ஸ்லேருந்து கிளைம் அமௌண்ட் வாங்கிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் டைரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அந்த கார்டு கொடுத்து எல்லாமே வந்து கேஷ்லெஸ்ஸாகவே போயிடலாம். ஸோ நீங்கள் அப்ரண்ட்டாக அவ்வளோ பே பண்ண வேண்டாம். ஃபைனலாக பில் வரும்போது டிஃப்ரென்ஷியல் அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். ஹாஸ்பிட்டலில் என்னை வந்து நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் கவர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ரண்ட்டில் இப்போ பே பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நானும் என்னோடய ஹஸ்பண்டோட டிசைட் பண்ணிவிட்டோம் ஃபைனலாக டைரெக்டாக கேஷ்லெஸ்ஸே போயிடலாம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் எலிஜிபிளாக இருக்கும்போது நம்ம இதுக்கு வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸ் போகணும். ஏன்னா அதுவுமே வந்து ஃபைனலாக வந்து ஒரு கொஸ்டினாக வரும் இன்சூரன்ஸ் டெஸ்க்லேருந்து. கேஷ்லெஸ்ஸாக போகிறதுனால இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் என்னென்ன மருந்து வாங்குகிறோம், என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நடக்கிறோன்றது நம்மளால் அவ்வளோ ட்ராக் வைக்கவே முடியாது. ஏன்னா டாக்டர் வருவாங்க, என்னென்ன பண்ணணுன்றது அங்கே இருக்க சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அவங்களே போயிட்டு மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுடுவாங்க. ஃபைனலாக நம்ம டிஸ்சார்ஜ் ஆகும்போது தான் எல்லா பில்லுமே நம்ம கைக்கே கிடைக்கும். ஸோ நம்மளால் வந்து டெய்லி ட்ராக் பண்ணவே முடியாது. நமக்கு எவ்வளோ செலவாகுது, நம்ம எவ்வளோ வாங்குகிறோம், என்னென்ன வாங்குறோன்னு கூட நமக்கு வந்து தெரியாது. பட் ஃபைனலாக எல்லாத்துக்குமே வந்து நம்ம கையில் பில் கொடுத்துடுறாங்க. நம்மளால் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப கொஸ்டின்ஸும் கேட்டுட்ருக்க முடியாது. நம்மளோட மைண்டு வேறு மாதிரி இருக்கும். குழந்தை தான் நம்மளோட ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ நாங்களும் வந்து பெருசாக எதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்கல. ஃபைனலாக எவ்வளோ பில் வந்ததோ அதை நாங்கள் வந்து செட்டில் பண்ணிவிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன், நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணாமல் கார்த்திகை தீபம் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அம்மா வீட்டு சைடும் அதே மாதிரி தான். ஒரு அண்ணனுக்கு வந்து குழந்தை பிறந்துடுச்சு கரெக்டாக தீபாவளி கிட்ட. ஸோ அதனால் அவங்களாலையும் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியல. கார்த்திகை தீபத்துக்கு தான் நோன்பு எடுத்தாங்க. ஸோ நோன்பு எடுத்த உடனே அம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க தீபாவளி வரிசெல்லாம் கொடுக்கறதுக்காக. அதை நான் vlog பண்ணியிருந்தேன். பட் ஆனால் என்னால் அந்த வீடியோ வந்து எங்கே இருக்குதுன்னு எடுக்க முடியல. அவங்க வந்துட்டு போன ஒரு 1 வீக் கழித்து திரும்ப நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். நம்மளோட சைட்லேருந்து அம்மா வீட்டுக்கு தீபாவளி ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக. அதிரசம் இந்த மாதிரியான பலகாரம்லாம் நாங்கள் வீட்டிலே பண்ணிக்கிட்டோம். பட் ஒரு சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் வெளியிலே வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா வீட்டில் வந்து குட்டி பாப்பா வச்சுட்டு ரொம்ப என்னால் எதுவுமே ரெடி பண்ண முடியல. ஸோ பக்கத்துலேயே ஒரு ஸ்வீட் ஸ்டால் போயிட்டு அங்கே இருக்கிற கொஞ்சமாக அங்கே வந்து வீட்டில் அம்மாவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட்ஸு, கொஞ்சம் சேவரிஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு, பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையிலே எந்திரிச்சு கிளம்பலான்றது தான் பிளானு. பட் ஆனால் நாங்களாம் எந்திரிச்சு குளித்து ரெடியாகி வெளியில் வர்றதுக்கே டைம் வந்து 12 o'clock மேலே ஆகிடுச்சு. அம்மா வீட்டுக்கு போய் சேரும்போது டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ கடகடன்னு எல்லாமே போயிட்டு தட்டில் வந்து வரிசெல்லாம் வச்சுட்டு அம்மாவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறமா எங்களுக்கு வந்து ஒரு விருந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த விருந்தை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அந்த டே ஃபுல்லாக அங்கேயே தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். போய் ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் ஒரு பிளானே இருக்காது. காலையில் போனாலும் சரி எப்படியாவது நைட்டுக்குள்ளேயாவது வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் அங்கே போய் அவ்வளோ ஸ்டே பண்ண மாட்டேன். இருந்தாலும் 1 day 2 day மேக்ஸிமம் அவ்வளோதான் இருப்பேன்.
நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் அம்மா வீட்டுக்கெலாம் போனால் 10 நாள் 15 நாள்லாம் இருந்துட்டு வருவாங்கன்னு. பட் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி அவ்வளோ லாங்காக இருந்ததில்லை. மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அம்மாவுக்கும் சரி என் மாமியாருக்கும் சரி நான் ஹேர் கட் பண்ணுறதுலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பட் இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஹேர் கட் பண்ணலாம், பட் முடி வந்து சின்னதாகக்கூடாது. இதுதான் ஒரு கான்செப்ட்டு. பட் முடி சின்னதாகாமல் ஹேர் கட் பண்ணுற ஒரு ஸ்டைலிஸ்ட்டு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. என்ன தான் வந்து லாங்காக கட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த முடி வந்து ஷார்ட்டாக தான் ஆகிடுது. இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக்கு. எனக்கும் வந்து முடி கட் பண்ணுறது ஷார்ட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்காது. பட் ஹேரை வந்து கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி வச்சா தான் ஃபேஸ்க்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா மாதிரி இருக்குது. அதுக்காக நான் கண்டிப்பாக ஹேர் கட் பண்ணி தான் ஆவேன். எப்படி தான் இந்த டே வந்து சிம்பிளாக ரொம்ப அழகாக போச்சு அம்மா வீட்டில். அண்ட் இன்றைக்கி பார்த்த எல்லாமே வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இப்போ தான் எனக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோவும் எண்டுக்கு வந்துடுச்சு. உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.